என்னுடைய சம்பளம் என்பது மக்களுடைய வரிப்பணம் தான் என் சம்பளம் 10 ஆண்டு காலம். அதன் பிறகு விட்டுட்டு அரசியல். இதுவரை தனியார் நிறுவனத்திலிருந்து ₹1 நான் சம்பளமாக வேலை செஞ்சு வாங்கலை. அப்போ யார் சர்வீஸ் பண்ணுறாங்க? என்னுடைய சொந்த கம்பெனி நடத்துகிறேன். அந்த கம்பெனியினுடைய சேலரி நான் வாங்குறது இல்லையே. சேலரி வாங்கினா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். நான் இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர் கூட கிடையாது. இதெல்லாம் நான் பேச மாட்டேன். தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் கேட்குற கேள்விக்காக நான் பேசுகிறேன். சொந்த நிறுவனம் என்னுடைய பேரில் இருக்குது. 40% நான் ஷேர் ஹோல்டர். அந்த நிறுவனத்தினுடைய மாத சம்பளத்தை நான் வாங்குறது இல்லையே. அதை ஒரு 4 பேர் பேசுவான். இல்லை இந்த கம்பெனி போய் இங்கே கான்ட்ராக்ட் போட்டாங்க, இந்த போட்டாங்க, அங்கே போட்டாங்க. அதுவும் பண்ணுறது இல்லையே. ஒரு நேர்மையாக ஒரு அரசியல்வாதியாக வாழ வேண்டும் என்று கொண்டிருக்கின்றேன். அப்புறம் எப்படி என்னை பற்றி அப்படி கருத்து சொல்லானே? அண்ணா நான் யார் பேரையும் சொல்ல. கருத்து எப்படி சொல்லுவீங்க? கருத்து எப்படி சொல்லுவீங்க? திமுக கான்ட்ராக்ட் எடுத்தனா திமுக ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் என் கம்பெனி வந்து ரோடு போட்டிருக்காங்களா? என் சொந்தக்காரங்க யாராச்சும் இதில் இருக்காங்களா? என்னுடைய சொந்த நிறுவனத்தினுடைய சேலரி நான் எடுக்காமல் இருக்கு. இதுவரை ஒரு நாள் கூட பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கல. 10 ஆண்டு காலம் மக்கள் வரிப்பணத்தை சம்பளமாக வாங்கியிருக்கேன். என்னுடைய ஹிஸ்ட்ரி உங்கள் முன்னாடி நின்றுருக்கு. இன்னும் 2 வாரம் கழித்து நான் எங்கே இருப்பேன், தனிநபராக என்ன செஞ்சுட்டு இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையை பாடமாக உங்கள் முன்னாடி வைக்கிறேன். ஏன்? அரசியல் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு வேலையை விட்டுட்டு வந்திருக்கு. பேட்சில் என்னுடைய ரேங்கை பாருங்கள். ஐபிஎஸ் பேட்சில் நான் கடைசியெல்லாம் வரல. என் ரேங்கை போய் பாருங்கள். 2011 ஐபிஎஸ் பாஸ் அவுட்டில் ரேங்க் என்ன? ரேங்க் நம்பர் 2. அத்தனை பேருக்கு ரேங்க் நம்பர் 2ல் நீங்கள் 150 பேர் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தால் இந்தியாவில் எங்கே போவீங்க? அது உங்களுக்கு தெரியும். எதற்காக 9 வருஷத்தில் வித்துட்டு வந்தேன் அது எனக்கு தெரியும். நான் ஏதோ சராசரியாக அப்படியே தேய்ச்சிக்கிட்டு கல்யாணமாக என் மாமனார் கொடுத்த காசில் வண்டி ஓட்டிக்கிட்டு அதில் 2 நிறுவனத்தை நடத்திக்கிட்டு லாட்ரி வித்துக்கிட்டுலாம் இல்லைண்ணே. சொந்தமாக உழைச்சி உங்கள் முன்னாடி நின்று சுயம்பாக பேசிக்கிட்டு இருக்கேன். எந்த காட்ஃபாதரும் கிடையாது. 0 காட்ஃபாதர். அதனால் மிக பெருமையாக இருப்பேன். கொஞ்சம் வாய்ப்பேச்சு அதிகம். எனக்கு கொஞ்சம் குறும்பு அதிகம், கொஞ்சம் தன்மானமும் வைராகியமும் கொஞ்சம் அதிகம். அப்பப்போ பிரச்சனை மாட்டிக்கிறேன். அதுக்காக பிரச்சனை வந்தாலும் தன்மானத்தையும் வைராகியத்தையும் எப்போ விடமாட்டேன். எந்த பிரச்சனையை வந்து தனி மனிதனாக விவசாயம் செஞ்சாலும் திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம்ஜேஎன் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. நிறைய பொய் பிரச்சாரங்களை உருவாக்குவாங்க. அப்படி செட் பண்ணப்பட்டவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள். டெல்லியில மோடி உட்கார்ந்துட்டு மற்ற ஸ்டேட்ல செட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க திமுக அண்ணாமலையே செட் பண்ணிட்டாங்க. திரு அண்ணாமலை அவர்களே, உங்களுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு உண்மையாக இருங்கள். உங்களுடைய தலைவர் அவர்களுக்கு உண்மையா இருக்கு. அதனாலதான் எந்த மீட்டிங் கூப்பிடறதே இல்லை. அடுத்த நாள் கூப்பிடுறாங்க. மீட்டிங் கூப்பிட்டா எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு இங்க வந்து நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? இந்த அண்ணாமலை அவர்கள் கூடயே வச்சுக்கிட்டு இதுதான் மிகப்பெரிய ஆபத்து. அதனால்தான் நம்ம நாசிசம்னு சொல்றோம். நான் ஏதோ சராசரியாக அப்படியே தேய்ச்சிக்கிட்டு கல்யாணமாக என் மாமனார் கொடுத்த காசில் வண்டி ஓட்டிக்கிட்டு அதில் 2 நிறுவனத்தை நடத்திக்கிட்டு லாட்ரி வித்துக்கிட்டுலாம் இல்லைண்ணே. சொந்தமாக உழைச்சி உங்கள் முன்னாடி நின்று சுயம்பாக பேசிக்கிட்டு இருக்கேன். எந்த காட்ஃபாதரும் கிடையாது. 0 காட்ஃபாதர். அதனால் மிக பெருமையாக இருப்பேன். கொஞ்சம் வாய்ப்பேச்சு அதிகம். எனக்கு கொஞ்சம் குறும்பு அதிகம், கொஞ்சம் தன்மானமும் வைராகியமும் கொஞ்சம் அதிகம். அப்பப்போ பிரச்சனை மாட்டிக்கிறேன். அதுக்காக பிரச்சனை வந்தாலும் தன்மானத்தையும் வைராகியத்தையும் எப்போ விடமாட்டேன். எந்த பிரச்சனையை வந்து தனி மனிதனாக விவசாயம் செஞ்சாலும் திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தமிழகத்திலே அதிக போராட்டங்களை நடத்தியவங்க யாரு? பாரதிய ஜனதா கட்சி. திமுகவுக்கு எதிராக அதிக டிஃபமேஷன் கேஸ் 1440 கோடி ரூபாய் யார் மேலே இருக்கு? என் மேலே. கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் ஒரு கட்சி தலைவரின் மீது அதிக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எனக்கு செகண்ட் காம்படிஷன் இல்லை. நான் தான் ஃபஸ்ட்டு. இந்த செகண்ட் ரேஸே இல்லை. எனக்கு போடப்பட்ட எஃப்ஐஆரில் 10% கூட எனக்கு பின்னாடி இருக்கிற தலைவர் மேலே போடல. வீட்டு கொடிக்கம்ப பிரச்சனை ஒன்று அனலைஸ் பண்ணி பாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை தீர்க்கமாக எதிர்த்து தினமும் பேசுறது யார்? ஊழலை வெளியே கொண்டு வர்றது யார்? ஒரு ஊழலாக சுட்டி காட்டுவது யார்? இங்கிருந்து டெல்லிக்கும் அங்கிருந்து பிரச்சனையை தீர்ப்பது யார்? ஆனால் என்ன போச்சுன்னா இன்றைக்கி வாய் வியாபாரிகளுக்கு என்னென்னா, மாமனார் பணம் இருக்குது, கொளுத்து போய் கிடக்குறாங்க. மைக் இருக்குது, மைக் ஓசியில் வந்துடுது. மாமனார் பணம் பின்னாடி இருக்குது, என்ன வேணாலும் பேசலாம். அது தமிழ்நாட்டு அரசியலுடைய சாபக்கேடு. அவங்க எங்கே வேலை பார்த்தாங்க? சர்வீஸ் பண்ணாங்களா? 10 ஆண்டு காலம் மத்திய அரசுக்காக உயிரை துச்சமென மதித்து புல்லட்டை எதிர்த்து நின்னாங்களா? கிடையாது. சோஷியல் சர்வீஸ்னால் என்னென்னு மக்களுக்கு அடிப்படையில். என் காலேஜ் முடித்தோடனே ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போனால் இதுவரை தனியார் நிறுவனத்தில் ₹1 நான் சம்பாதிச்சது கிடையாது. ₹1. ஏன்? பிரைவேட் கன்சர்னில் எப்பவுமே போனதில்லை. டே 1லேருந்து அரசு வேலையில் இருக்க. டே 1லேருந்து எப்போ வந்து இங்கே பிஎஃப்ஜியில் படிச்சுட்டு ஐஏஎம் லக்னோவில் முடிச்சனோ அப்போ